படத்தோட ஆரம்பத்துல கராஜ் மாதிரியான ஒரு ரூம் இருக்க, அங்க ஒரு லேடிய கட்டி வச்சிருந்திருக்காங்க. பக்கத்துல ஒரு நபர் உட்காந்துருக்க. திடீர்னு அந்த லேடி அவங்களோட வாயில இருந்து அப்படியே ரத்தத்தெல்லாம் கக்கிக்கிட்டு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி பண்ணி அப்படியே பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாங்க. அண்ணா அப்படி கத்தும் போது மனிதனோட குரலை தாண்டி வேற ஏதோ ஒரு கிரீச்சர் கத்துற மாதிரியான ஒரு சத்தம் ஒண்ணு கேட்கும். அந்த லேடியோட கண்களும் ஏதோ மிருகத்தனமா இருக்க, பயங்கரமா அந்த லேடி துள்ளிக்கிட்டு இருந்தாலும் அந்த கட்டுகள்ல இருந்து அவிழ்க்க முடியல. அப்ப பக்கத்துல உட்காந்துட்டு இருந்த நபருமே இதுக்காக தான் காத்துட்டு இருந்தங்கிற மாதிரி ஒரு கன் எடுத்து அவளை போட்டு தள்ளிடுறான். இப்ப அப்படியே சீன் கட் பண்ணா ஒரு நல்ல ஒரு அடர்ந்த காட்டுக்கு நடுவுல 4 பொண்ணுங்க 2 பசங்கன்னு சும்மா காலேஜ் படிக்கிறவங்க அட்வென்ச்சருக்காக ஒரு காட்டுக்குள்ள வந்திருக்காங்களாம். மெதுவா மலை ஏறிட்டு இருக்கும் போது இன்னும் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் அதுக்குள்ள போயிடலான்னு பேசிக்கிட்டே போயிட்டு இருக்க. கால்லாம் வலிக்குது, எப்பா உட்காருங்கடா அப்படின்னு ஒரு பாயிண்ட்ல உட்கார்ந்து இருந்துருச்சு. அதுக்கப்புறம் அப்படியே பொறுமையா போயிட்டே இருக்கிறாங்க. அப்ப அதுல பரட்டை தலை போட்ட ஒரு பையன் ஒருத்தர் இருப்பான். அவன் பேரு மேட்னு வச்சுக்கலாம். கூட இருக்கிறான்ல இன்னொரு பையன், அவன் பேரு ஜெஸ்ஸி. ஆக்சுவலி அந்த மேட் தான் இப்ப பசங்க எல்லாரையுமே இங்க கூட்டிட்டு வந்திருக்கான் போல. அவன் சின்ன வயசுல இந்த இடத்துக்கு வந்திருக்கானாமா. இருந்தாலும் நான் சின்ன வயசுல வந்தது, அதனால இப்போதைக்கு எனக்கு அந்த மலையை பத்தி எந்த ஐடியாவும் இல்ல. ஆகையால இந்த மேப் தான் நமக்கு கை கொடுத்தாகணும்னு அந்த மேப்பை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் மலை ஏறிட்டு இருக்கிறாங்க. ஒரு பெரிய ராட்சத மரம்லாம் விழுந்து கிடக்கும். அது மேல எல்லாம் ஏறிட்டு இறுதியா பெருசா புல்லெல்லாம் இல்லாம மரத்தோட நிழல்ல ஒரு இடத்த கவனிக்கிறாங்க. ஓகே, இங்கேயே கொஞ்சம் கேம்ப் அடிப்போம். தூங்கி எந்திரிச்சு நாளைக்கு காலையில நம்ம லேக்க தேடி போவோம். சரியா என்னன்னு எல்லாரும் டென்ட் போடுறதுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த மேட் இருக்கிறான்ல, அவனுக்கு ஒரு டோலி கூட இருக்கும் போல. நைட் டைம்ல கேம்ப் ஃபயர் எல்லாம் மூட்டிட்டு ஜாலியா பியர் எல்லாம் குடிச்சு கதை பேசிக்கிட்டு இருப்பாங்களா. ஆக்சுவலி இந்த 6 பேர்ல 5 பேர் பார்த்தா மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் தான். சோ எல்லாருமே வந்து ஒவ்வொரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க. அதெல்லாம் என்ன எதுக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அதை பத்தி எல்லாம் பேசிட்டு அந்த குரூப்ல நடுவுல ஒருத்தி குள்ளா போட்டுட்டு உட்காந்துருக்கால, அவ பேர் ஆலிஸ். அண்ட் அவ தான் நம்ம கதையோட ஹீரோயின். நம்ம ஹீரோயினுக்கு பக்கத்துல உட்காந்துருக்க பொண்ணு நம்ம ஹீரோயினோட டோலியா இருக்கும். அண்ட் அவ இந்த ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பை சேர்ந்தவ கிடையாது. ஆனா நம்ம ஹீரோயின் வேற ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒரு இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்துல போய் இந்த ஒரு டோலியை பிடிச்சிட்டு வந்திருக்கா. ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மேட் அப்படிங்கிற பையனுக்கும் ஒரு டோலி இருக்கும். பிளஸ் அந்த ஜெஸ்ஸி அப்படின்னு ஒரு பையன் இருந்தான்ல, அவனுக்கும் இருக்கும். இந்த மாதிரி பர்சனலான விஷயங்கள்லாம் பத்தி பேசிக்கிட்டு இருக்க. அப்ப திடீர்னு அங்க ஏதோ ஒண்ணு கத்துற மாதிரியான சத்தம் கேட்குமா. என்னடா இது, காட்டுக்குள்ள நாய் வந்துருச்சான்னு யோசிக்க, அதுக்கு மேட் தான். என்னவா வேணாலும் இருக்கலாம். ஓநாயி, நரி, கரடி, மான்னு சொல்லி எதுவா வேணாலும் இருக்கலாம். எதுவா வேணாலும் இருக்கட்டும், ஆனா அது எல்லாமே நம்மளை விட்டு கொஞ்சம் தூரமா இருக்கிற வரைக்கும் ஓகே தானே அந்த ஜெஸ்ஸியோட கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்ல. அதுக்கு நம்ம ஹீரோனோட கேர்ள் ஃப்ரெண்ட், உங்களுக்கு மிருகங்கள்லாம் உங்களை விட்டு தள்ளி இருக்கணும், ஆனா மிருகத்தோட தோல் மூலமா செஞ்ச ஸ்வெட்டர் மட்டும் உடம்புல மாட்டிட்டு சுத்துவீங்களா அப்படின்னு சும்மா ஒரு ஜோக் சொல்ல அவளுக்கு கோவம் வந்துருது. அப்படியே அங்கிருந்து எந்திரிச்சு போயிடுறாளா. சோ வேற வழி இல்ல, நம்ம ஜெஸ்ஸியுமே அவளை சமாதானப்படுத்துறதுக்காக பின்னாடியே போக உடனே நம்ம ஹீரோனோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் சோகமாயிருது. சாரிப்பா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல நான் தேவையில்லாம என்னோட கடி ஜோக் எல்லாம் கொண்டு வந்து போட்டுட்டு இருக்கிறேன்னு. அதுக்கப்புறம் எல்லாரும் போயிட்டு அவங்க இங்க கேம்ப்ல தூங்கிக்கிட்டு இருப்பாங்களா. அப்போ நம்ம ஹீரோயினும் அவளோட கேர்ள் ஃப்ரெண்டும் பேசிக்கிட்டு இருக்க. அப்பதான் ஒரு மேட்டர் தெரிய வருது. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினும் அந்த ஜெஸ்ஸிங்கிற பையனும் இருக்கிறாங்கல்ல, அவங்க 2 பேரும் இதுக்கு முன்னாடி டேட் பண்ணியிருந்திருக்காங்க போல. ஆனா இப்போதைக்கு நம்ம ஹீரோயின் இவ கூட தானே இருக்கிறா. ஆனா இந்த லெஸ்பியன் ரிலேஷன்ஷிப்பை மேபி என்னோட அப்பா வந்து ஏத்துக்க மாட்டாரோ அப்படிங்கிற ஒரு கவலை நம்ம ஹீரோயினுக்கு இருக்கும். அதுக்கு ஹீரோயினோட கேர்ள் ஃப்ரெண்ட் என்னன்னா, லைக் உங்க அப்பாவால இதை ஏத்துக்க முடியலன்னா அது அவரோட பிரச்சனை, நீ எதுக்கு தேவையில்லாம அவரு இந்த ரிலேஷன்ஷிப்பை ஏத்துக்குவாரா மாட்டாரா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிற. இந்த ரிலேஷன்ஷிப்பை கன்டினியூ பண்ணணுமா வேணாமா அப்படிங்கிறது நீ எடுக்கக்கூடிய ஒரு முடிவா இருக்கும் அப்படின்னு சொன்னாலுமே நம்ம ஹீரோயின் இருந்துகிட்டு, இல்ல அது உனக்கு புரியாது. ஆக்சுவலி எங்க அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் எங்க அப்பாக்கு எல்லாமே நான் தான். அவரு இதை புரிஞ்சுக்க மறுக்கிறாரு, இக்னோரண்டா இருக்கிறாரு அப்படின்னு இல்ல, அவரால் இதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு யோசிக்க முடியலன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாளா. அது ஜெஸ்ஸியோட டென்ட்ல அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் நம்ம ஜெஸ்ஸி மேல சமகான்ல இருப்பா. ஏன்னா ஜெஸ்ஸியும் நம்ம ஹீரோயினும் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க அப்படிங்கிற மேட்டர் அவளுக்கும் தெரியும் போல. சோ எதுக்கு தேவையில்லாம இப்ப நீங்க 2 பேரும் இதே ட்ரிப்புக்கு ஒன்னா வந்திருக்கீங்க, எனக்கு இது ஆக்வர்டா இருக்குது அப்படிங்கிற டோன்ல அவ பேசினாலுமே, இப்ப எதுக்குடி வந்திருக்க, சண்டை போடுறதுக்கு வந்திருக்கியா, சரி நீ என்னமோ புலம்பிக்கிட்டு இருன்னு அவன் திரும்பி படுத்து தூங்க ஆரம்பிச்சிடறான். அதுவே இங்க அந்த மேட் இருக்கிறான்ல, அவனும் அவன் கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட, ஆமா நம்ம ஹீரோயினுக்கு இப்போ அந்த புதுசா ஒரு பொண்ணு வந்து கேர்ள் ஃப்ரெண்டா கிடைச்சிருக்குல்ல, அது வந்து ஓகேவா தான் இருக்குமா. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஜெஸ்ஸியும் நம்ம ஹீரோயினும் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அவ ஸ்ட்ரெயிட்டா தான் இருந்தா. ஆனா இப்ப திடீர்னு லெஸ்பியன் ஆயிட்டா அப்படின்னு சொல்றா. இதை என்னால புரிஞ்சுக்கவே முடியலையேன்னு சொல்ல, அதுக்கு மேட்டோட கேர்ள் ஃப்ரெண்ட், இங்க பாரு அவ ஒரு லெஸ்பியன் தான், அவ யார் கூட இருக்கணுங்கிறத அவ தான் சூஸ் பண்ணுவா. இந்த விஷயத்த என்னால 100% நம்பிக்கையா சொல்ல முடியும். ஏன் தெரியுமா, ஹீரோயின் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. சரின்னு சிரிச்சுக்கிட்டே மேட் அப்படியே ஒரு வெட்டிங் ரிங்கை எடுத்து அந்த பொண்ணுக்கு கொடுக்க, அந்த ரிங்கை பார்த்தோன்னே அவ என்னன்னா பயங்கரமா ஒரு மாதிரி ஃபீல் ஆகி அழ ஆரம்பிச்சிடறாளா. கிராஜுவேஷனுக்கு அப்புறம் நம்ம இந்த வெட்டிங் இதை பத்தி எல்லாம் பேசலாம் நீ சொல்லியிருந்த, ஒன்னும் பிரச்சனை இல்ல, ரிங் தானே கொடுத்தேன், வேணாம்னா விட்டுன்னு அவன் க்ளோஸ் பண்ண போகும்போது அவ பார்த்து
பார்த்து அந்த ரிங் எடுத்து அப்படியே கையில போட்டுக்கிட்டு தனக்கு ஓகே தாங்கிற மாதிரி சிக்னல் கொடுக்க அப்படியே ஒரு ரொமான்ஸ் பில்ட் ஆகுற மாதிரி தெரியும். ஆனா கரெக்டா நம்ம மேட்டுக்கு இயற்கை அழைப்பு வருது, இதை போயிட்டு வந்துடுறேன்னு அங்க வெளியில ஓரமா சுவிட்சா போறதுக்காக வரானா. அப்போ ஏதோ ஒரு நடக்கிற சத்தம் மாதிரி அவனுக்கு கேக்குது. அவனும் அப்படியே திரும்பி திரும்பி பாக்குறான், என்ன எதுவுமே இல்ல, சத்தம் மட்டும் கேக்குதுன்னு அவன் நினைக்க. ஆனா அப்போ அந்த இருட்டுல என்னமோ ஒண்ணு அப்படியே தரையோட தரையா தவிழ்ந்து வர மாதிரி தெரியும். இந்த மேட்டுக்கு ஒண்ணுமே புரியாம அதை பார்த்துட்டே இருக்க அது டக்குன்னு அவன் மேல பாயுது. ஆனா இது எதுவுமே தெரியாம அந்த மேட்டோட கேர்ள் ஃபிரெண்ட் அவ ஜாலியா டென்ட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருப்பாள நிறைய கனவோட. அந்த மான்ஸ்டரோ மேட்டை அட்டாக் பண்ணிட்டு அவனோட வயிறை கிழிச்சு குடல் எல்லாம் உருவி அது பாட்டுக்கு அங்கேயே வச்சு சாப்பிட்டு இருக்கோம். மேட்டோட கேர்ள் ஃபிரெண்டும் ரொம்ப நேரமா டென்ட்ல வெயிட் பண்ணி பாப்பா, அப்படி உட்காந்து பாப்பா இப்படி உட்காந்து பாப்பா, என்ன ஆளையே காணோன்னு கையில ஒரு விளக்கு எடுத்துட்டு இந்த வழியா தானே போன மாதிரி தெரிஞ்சிச்சுன்னு அப்படியே அந்த மான்ஸ்டர் மேட்டை எங்க அட்டாக் பண்ணுச்சோ அதே இடத்துக்கு வர. அப்ப அந்த இடத்துல அந்த மான்ஸ்டர் இருக்கிறதையும் பாத்துறாலாம். அந்த மான்ஸ்டர் இவளை பார்த்த உடனே வேகமா இவளை அட்டாக் பண்றதுக்காக வர இவளோட அலறல் சத்தம் கேம்ப்ல இருக்கிற மத்த 4 பேருக்கும் கேக்குது. அந்த குரலை வச்சு கண்டிப்பா அது மேட்டோட கேர்ள் ஃபிரெண்ட் தான் புரிஞ்சுக்கிட்டு வேகமா நம்ம ஹீரோயினும் அந்த ஜெஸ்ஸும் தான் முன்னாடி ஓடி போறாங்க. அப்படி அந்த குரல் கேட்ட திசையில ஓடி வந்து பார்க்கும்போது அங்க அந்த மேட்டோட கேர்ள் ஃபிரெண்ட் பயங்கரமா அடி வாங்கி கிடக்குறா. எப்படி இது நடந்துச்சு, ஏதாவது மிருகம் இது வந்து அட்டாக் பண்ணிருக்குமான்னு ஒன்னும் புரியாம இருக்க. அப்போ ஹீரோயினோட கேர்ள் ஃபிரெண்டும் அந்த ஜெஸ்ஸியோட கேர்ள் ஃபிரெண்டும் அங்க இருக்கிற ஒரு லைட் எடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் பாக்குறாங்க. அந்த இடத்துல மேட்டுமே ஒரு மாதிரி ரத்த கிளறியோட கிடக்குறான். அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோயினோட கேர்ள் ஃபிரெண்டுக்கு அப்படியே கொமட்ட ஆரம்பிச்சிருது. மேட்டோட கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கிறாள், அவளுக்கு இன்னும் உயிர் இருக்குது. சோ அதனால நாளைக்கு காலையில ஆனோன்னு இங்க இருந்து வெளியில கிளம்பணும்னு முதல்ல வேக வேகமா அவளை டென்ட்டுக்கு கூட்டிட்டு வராங்களா. அங்க உள்ள ஒரு டென்ட்ல வச்சுட்டு ஜெஸ்ஸி கிட்ட தன்னோட பேக்ல ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்லாம் இருக்கும், அதை போய் எடுத்துட்டு வான்னு சொல்றாளாம். டென்ட்டுக்கு வெளியில நின்னுகிட்டு இருக்கிற ஜெஸ்ஸியோட கேர்ள் ஃபிரெண்டுமே மேபி அது அவங்க அட்டாக் பண்ண அந்த மிருகம் நம்மளே அட்டாக் பண்ணிருமோன்னு பயங்கரமா பயந்து ஹீரோனோட கேர்ள் ஃபிரெண்டு கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்க. அப்போ ஹீரோனோட கேர்ள் ஃபிரெண்டும் நேரா உள்ள வந்துட்டு ஆமா இவ நல்லா தானே இருக்கிறான்னு கேட்கும்போது ஒன்னும் பிரச்சனை இல்ல, உயிரோட தான் இருக்கிறா, பட் இருந்தாலும் நைட்டு ஃபுல்லா நான் கண் விழிச்சு இவளை பாத்துக்க வேண்டியதா இருக்கும், வேணும்னா நீ இப்போ மேட்டோட டென்ட்ல போய் தூங்கிக்கிறியா அப்படின்னு சொல்லி அவளை அனுப்பி வைக்கிறா. அதுவே ஜெஸ்ஸியோட கேர்ள் ஃபிரெண்டும் ஒரு டென்ட்ல படுத்திருக்க. அப்ப அந்த ஜெஸ்ஸியோட கேர்ள் ஃபிரெண்ட்லாம் பயங்கரமா பயப்பட ஆரம்பிக்கிறா. நமக்கு எதுவும் ஆகாதுலன்னு சொல்லி அப்படியே ஜெஸ்ஸியை கட்டி பிடிச்சுக்க. ஹீரோனோட கேர்ள் ஃபிரெண்ட் மேட்டோட டென்ட்ல உட்காந்துருக்கும் போது அவங்க ரிங் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மேட்டர் எல்லாம் அங்க இருக்கிற டப்பாவை பார்த்து தெரிஞ்சுக்கிறா. அதுவே மேட்டோட பாடியை அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ணிருக்கும்ல அதுக்குள்ள இருந்து என்னமோ முளைச்சிட்டு டக்குனு பாடி எந்திரிக்குது. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் தூக்கத்துல இருந்து எந்திரிக்க. அப்போ வெளியில யாரோ பேசுற மாதிரி சத்தம் கேட்குமா. இவளும் வந்து பாக்குறா. அவரு பேரு பில்லாமா, இந்த காட்டுக்குள்ளதான் அவரு ஸ்டே பண்ணிருக்காரு. நேத்து கேட்ட சத்தத்துலதான் என்னன்னு செக் பண்றதுக்காக இன்னைக்கு வந்திருக்கேன் அப்படின்னும், வேணும்னு என்னோட வீட்டுக்கு வாங்கல, அங்க ஃபுட்டு மெடிசன் சொல்லி எல்லாமே இருக்குங்கும் போது இவங்களுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. அதனால அடிப்பட்ட அந்த பொண்ணை ஒரு ஸ்ட்ரெச்சர் மாதிரி ஒண்ணு செஞ்சுட்டு அப்படியே தூக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்களா. அப்படி வர வழியில உங்களுக்கு இங்க எங்கேயாவது சிக்னல் கீது கிடைக்கிற மாதிரி போன் கீது வச்சிருந்திருக்கீங்களா, அதுவும் இல்லைன்னா பக்கத்துல எங்கேயாவது இந்த ரேஞ்சர் ஸ்டேஷன் ஃபாரஸ்ட் ரேஞ்சர் ஸ்டேஷன்லாம் இருக்கான்னு கேட்கும்போது மனிதர்கள் கூடயே சுத்தமா கான்டாக்டே இருக்க கூடாதுன்ட்டு 6 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த காட்டுக்குள்ள நான் வந்துட்டேன், கண்டிப்பா ரேஞ்சர் ஸ்டேஷனுக்கு போகணும்னா இங்க இருந்து ஒரு 50 மைலாவது நடக்கணும்னு சொல்லும் போது சரி 6 வருஷமா இங்க இருக்கிறேன்னு சொன்னீங்களே அப்படின்னா இவங்களை அட்டாக் பண்ணது என்னவா இருக்கும், கண்டிப்பா அது ஒரு கரடியா தான் இருக்கும்ட்டு அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து பெட்ல படுக்க வச்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் வெளியே நின்று பேசிக்கிட்டு இருக்க. இப்போதைக்கு இவளை கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் ஆகணும், அதனால உதவிக்கு யாரையாவது கூப்பிட்டு வரணும்ட்டு அந்த ஜெஸ்ஸி பையன் நம்ம ஹீரோயினை கூப்பிடுவானா. ஆனா அதுக்கு ஹீரோயின் இல்ல இங்கே இருந்து நான் இவளை பாத்துக்கிட்டு ஆகணும், அதனால வேற யாரையாவது கூட்டிட்டு போன்னு சொல்ல. அப்போ நம்ம ஹீரோயினோட கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கிறாள், அவ நான் வரேன்னு சொல்றான். கூடவே எந்த வழியில போனா கூடிய சீக்கிரம் ரோட்டுக்கு போக முடியும்னு அந்த பில்லுகிட்டையுமே வழியை கேட்டுட்டு அந்த ஜெஸ்ஸும் ஹீரோயினோட கேர்ள் ஃபிரெண்டும் வேக வேகமா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ கூடிய சீக்கிரம் ரோட்டுக்கு போயிட்டா நைட் ஆகிறதுக்குள்ள அங்க யாரையாவது பிடிச்சி உதவிக்கு ஆளுங்களை கூப்பிட்டு வரலாம் அப்படின்னு தான் போறாங்க. அதுவே ஜெஸ்ஸோட கேர்ள் ஃபிரெண்ட் அந்த அடிப்பட்ட பொண்ணோட கையில இருக்கிற ரிங்க பார்த்துட்டு இது அழகா இருக்குடின்னு சும்மா பாராட்டினா அத மேட்டு தான் எனக்கு கொடுத்தான், நம்ம 2 பேரும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னான், எனக்கு வாழவே பிடிக்கலன்னு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிடறாளா. ஐயோ ப்ளீஸ் நான் அதுக்கு சொல்ல வரலன்னு அவளை சமாதானப்படுத்துறதுக்காக ட்ரை பண்ணேன். அதுவே ஹீரோயினும் அந்த பில்லும் மேட்டோட பாடியை பாக்குறதுக்காக போயிருந்திருப்பாங்க. ஆனா அந்த இடத்துல பாடியை காணோமா, ஏதாவது மிருகம் இது இழுத்துட்டு போயிருக்குமா அப்படின்னு ஹீரோயின் கேட்கக்குள்ள அதுக்கு அந்த பில்லும் மோஸ்ட்லி கரடி தான் அட்டாக் பண்ணியிருக்கும், ஆனா கரடி தூக்கிட்டு போகும் அப்படிங்கறதெல்லாம் வந்து என்னால ஏத்துக்க முடியல, வேற என்னவா இருக்குன்னு யோசிக்கும் போது யோ என்ன யோசிச்சுட்டு இருக்கிற
செத்தவன் என்ன எந்திரிச்சா போக போறான் அப்படின்னு ஹீரோயின் கேட்க, இங்க அந்த ஜெஸ்ஸும் நம்ம ஹீரோயினோட கேர்ள் ஃப்ரெண்டும் 2 பேரும் நடந்துகிட்டு இருப்பாங்கல்ல, ஓரளவுக்கு தூரமாவது போயிருந்திருப்பாமாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ சில கேள்விகள் எல்லாம் கேட்டுட்டு பின்னாடி வந்தா, அந்த ஜெஸ் எந்த கேள்விக்கும் பதில் சொல்ற மாதிரி தெரியலையா. நான் என்ன இவனை பண்ணனா, இவன் எதுக்கு என்ன மேல இவ்வளவு கோவப்படுறான்னு அவளுக்கு ஒன்றும் புரியல. பட் இருந்தாலும் அப்படியே தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும்போது அப்போ ஒரு பாயிண்ட்ல மரத்துல பார்த்தா ஒரு முயலை வந்து கட்டி தொங்க விட்ட மாதிரி தெரியுமா. ஆமா, அப்ப எதுக்கு இதை இப்படி தொங்க விட்டு இருந்திருக்காங்கன்னு 2 பேருக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்ல. ஐயோ, இதை பத்தி நீ என்னையா நினைக்கிறேன்னு ஹீரோயினோட கேர்ள் ஃப்ரெண்ட் கேட்க, அதுக்கு அந்த ஜெஸ்ஸி என்னன்னா கொஞ்சம் ஓவரா வாய் விட, சர்ராடே உனக்கு என்ன பிடிக்கல அப்படின்னு தெரியுது, ஆனா எதுக்குடா உனக்கு என்ன பிடிக்கலன்னு கேட்டா, ஆமாண்டி எனக்கு உன்னை பிடிக்கல, அதுக்கு என்னவா அப்படின்னா ஓவரா குரல் வசதி பேச, ஓ இப்ப புரியுது, நான் ஹீரோயினோட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கிறதா உனக்கு பிரச்சனையா போச்சோ, இதுல என்னடா நீ தப்பு கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னு அவளும் டென்ஷன் ஆக, ஜெஸ்ஸி சும்மா இல்லாம கோவத்துல வார்த்தைகளை எக்கு தப்பா விடும்போது கடுப்பானவளும் ஜெஸ்ஸியை பிடிச்சி தள்ளி விட்டுருவாளாம். தெரியாம அங்க கரடிகளை பிடிக்கிறதுக்காக ட்ராப் ஒன்று செட் பண்ணி இருப்பாங்க, அதுல ஜெஸ்ஸி காலை விட்டுறான். பதறி போன இவளுமே பல்ல கடிச்சிட்டுலாம் அதை ரிமூவ் பண்றதுக்காக எவ்வளவோ முயற்சி பண்றா, ஆனா அதை கழட்ட முடியல. இங்க ஹீரோயினும் அந்த பில்லுங்கிறவனும் திருப்பி வீட்டுக்கு வந்துருப்பாங்களா. ஜெஸ்ஸியோட கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது, எங்க அந்த மேட்டோட கேர்ள் ஃப்ரெண்ட் உயிர் பொழைச்சிருவாளா அப்படின்னு அவ ஒரு கேள்வி கேட்க, பொழைச்சிருவான்னு நம்பினா போதும் தான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு நம்ம ஹீரோயினும் அங்க அலமாரியில ஒரு போட்டோ இருக்கிறத கவனிக்கிறா. இது என்ன உங்களோட ஒய்ஃபா அப்படின்னு அந்த பில் கிட்ட கேட்க, ஆமா என்னோட ஒய்ஃப் தான், என்ன கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி அவ இறந்து போயிட்டா, இந்த இடத்துல அவ கூட எனக்கு நிறைய மெமரிஸ் இருக்குதுன்னு அவரு சொல்ல, அதுக்கு ஹீரோயினும் ஒரு மாதிரி சலிச்சுக்கிட்டு, இது ஒன்னும் பார்க் இல்ல மெமரிஸ் மேக் பண்றதுன்னு நினைப்பா. அதுவே ஹீரோயினோட கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த ஜெஸ்ஸோட கால்ல மட்டும் இருக்க அந்த ட்ராப்பை ரிமூவ் பண்றதுக்காக எவ்வளவோ முயற்சி பண்ணுவாள், ஆனா அது முடிய மாட்டேங்குது. சரி இப்படியே அது கழட்டுறதுக்காக எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காத, வேகமா போய் உதவிக்கு ஆளுங்களை கூட்டிட்டு வான்னு ஜெஸ் தான் அந்த பொண்ணை வேகமா அங்க இருந்து போக சொல்றானா. அவளும் வேகமா ஓடி வந்துகிட்டு இருக்க, அதுவே ஹீரோயினும் அந்த அடிப்பட்ட பொண்ணை டேக் கேர் பண்ணிட்டு இருக்கும் போது அவ என்னன்னா, நான் என்ன சாக போறேனா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருப்பாளா. இல்ல அதான் நாங்க எல்லாருமே இருக்கிறோம்ல, அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காதுன்ட்டு அவளை சமாதானப்படுத்துறதுக்காக முடிய கோத அவளோட முடி கையோட வந்துடும். அதே நேரத்தில் அந்த பில் இருக்கிறான்ல, அவன் சூரிய மறைவை பார்த்துட்டு சூரியன் மறையுதா அப்படிங்கிற மாதிரி காத்துக்கிட்டு இருப்பானா. அப்போ சோஃபால பயந்துட்டு உட்காந்துட்டு இருக்கிற அந்த ஜெஸ்ஸோட கேர்ள் ஃப்ரெண்டும் சூரியன் மறையுதுன்னா இந்நேரத்துக்கு அவங்க கண்டிப்பா ரோட்டுக்கிட்ட போயிருப்பாங்கல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். அப்போ நம்ம ஹீரோயினும் உள்ள வந்துட்டு, என்ன அவளுக்கு அடிப்பட்ட இடம்லாம் ஏதோ ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி தெரியுதுன்னு சொல்லும் போது, இதை கேட்ட அந்த பில் அவ செத்துக்கிட்டு இருக்கிறா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை விடுவானா. என்னடா சொல்றேன்னு ஹீரோயின் திருப்பி விடவே கேட்க, இல்ல எதுவும் இல்லைன்னு மழுப்பிட்டு, இங்க பாருங்க உங்களுக்கு தேவையான பெட்ஷீட் பிளாங்கெட் அப்படின்னு சொல்லி எல்லாமே இங்கதான் இருக்கு, நைட்டு தேவைப்பட்டுச்சுன்னா எடுத்து யூஸ் பண்ணிக்கங்க, எனக்கு இப்போதைக்கு ஒரு வேலை இருக்கு, இருட்டுக்குள்ள நான் வந்துடுறேன்ட்டு அங்க இருந்து கிளம்புறானா. எனக்கு என்னமோ இவன் மேல சந்தேகமா இருக்குதுன்னு நம்ம ஹீரோயினுக்கு அப்பதான் டவுட் வரும். இந்த விஷயத்த பத்தி ஜெஸ்ஸோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிறாள், அவகிட்டே சொல்றா. காடே மொத்தமா இருட்டிருச்சு, ஜெஸ்ஸி டிராப்ல மாட்டி இருந்திருப்பான்ல, ஒண்ணுமே பண்ண முடியாம அங்கேயே தான் கத்திக்கிட்டு உட்காந்துருப்பானா. இருட்டின காட்டுக்குள்ள போன் வெளிச்சத்தை மட்டும் வச்சுக்கிட்டு எந்த வழியா போறதுன்னு தெரியாம நம்ம ஹீரோனோட கேர்ள் ஃப்ரெண்ட் தட்டு மாதிரி வந்துகிட்டு இருக்கேன். அப்போ அந்த இடத்துல ஏதோ ஒண்ணு உரும்புற மாதிரியான சத்தம் கேட்குமா. இவளுக்கும் லைட்டா சந்தேகம் வந்த உடனே போன் லைட்டை ஆஃப் பண்ணிட்டு அப்படியே ஒரு மரத்து பக்கம் போய் ஒளிஞ்சுக்கிறா. ஆனா அப்பதான் அந்த மான்ஸ்டர் அவ நேருக்கு நேரா பாக்குறாள, அதுகிட்ட சிக்கிரவே கூடாதுன்னு அப்படியே போய் அங்க இருக்கிற ஒரு கட்டைக்கடியில படுத்துக்க, அதுவும் அவகிட்ட ஆல்மோஸ்ட் க்ளோஸ்ல வருமா. அப்பதான் நம்ம ஹீரோயினும் தூங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தூங்கிக்கிட்டு உட்கார்ந்துருக்க, லைட்டா தலை சாயும் போது எப்படியோ கண் விழிச்சிடுறா. அப்போ அந்த அடிப்பட்ட பொண்ணோட ரூமுக்குள்ள ஏதோ ஒரு நிழல் போற மாதிரி தெரிய, அது என்னன்னு டவுட் வந்த உடனே பக்கத்துல இருக்கிற ஷார்ட் கனை எடுத்துட்டு நேரா ரூம்குள்ள போனா, அங்க அந்த பில் தான் பார்த்தா ஆக்சுவலி ஒரு ஊசி எடுத்துட்டு அந்த பொண்ணுக்கு போடலான்னு போயிருப்பானா. டேய் என்னடா பண்றேன்னு ஹீரோயின் கேட்கும் போது, இல்ல இது சாதாரண ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸ் தான், இது வந்து போடுறது நல்லதுதான் அப்படின்னு அவன் எவ்வளவோ சமாளிக்க பார்த்தாலும் நம்ம ஹீரோயின் ஒன்னும் தேவையில்லை, நீ தள்ளி மட்டும் நில்லு, இல்லைன்னா கண்டிப்பா ஷூட் பண்ணிடுவேன்னு மிரட்டுவா. அதுக்கு மேல சமாளிக்காம அந்த பில்லுமே இதை தவிர எனக்கு ஒரு வழி இல்லைன்னு அவன் மேல ஊசி போட போக, நம்ம ஹீரோயின் அவனோட ஷோல்டர்லயே ஃபயர் பண்ணிட்டு கிட்ட போய் அவனோட மண்டையிலே அடிச்சு மயக்கமாக வைக்க, இப்படி ஷார்ட் கன் சத்தம் கேட்ட உடனே ஹீரோனோட கேர்ள் ஃப்ரெண்ட பிடிக்க வந்து அந்த மான்ஸ்டரும் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிருதா. அதுவே ஹீரோயின் அந்த பில்லுக்கு அடிப்பட்ட இடத்துல மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு இருப்பாளா. என்னடி கண்ணை வச்செல்லாம் ஷூட் பண்றேன்னு அந்த ஜெஸ்ஸியோட கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் பயந்துகிட்டு இருக்க. அப்ப வெளியில என்னமோ கத்துற மாதிரியான சத்தம் கேட்குமா. அந்த சத்தத்தை கேட்டே 2 பேரும் பயந்துடுறாங்க. இருந்தாலும் அது என்னன்னு செக் பண்ணணும்னு நம்ம ஹீரோயின் அந்த ஜெஸ்ஸியோட கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட கண்ணை கொடுத்து, இதோ பாரு இவங்க எது எந்திரிச்சு உன்னை அட்டாக் பண்ண பார்த்தானா உன்னோட காலிலே ஷூட் பண்ணிடு சரியானு. ஹீரோயினுமே வீட்டை விட்டு வெளியே வருவாளா. வெளியே வந்து பார்த்தா அந்த இடத்துல ஒரு மான்ஸ்டர் இருக்கு. ஆனா அவளுக்கு அது மான்ஸ்டர்னே தெரியாது, என்ன ஜீவராசிடாதுன்னு அவ கொஞ்சம் க்ளோஸ்ல போக, இங்க அந்த பெல் மயக்கத்துல இருந்து எந்திரிச்சிடறானா. எந்திரிச்ச உடனே நம்ம ஜெஸ்ஸியோட கேர்ள் ஃப்ரெண்ட வந்து மண்டை கழுவ ஆரம்பிக்கிறான். இங்க பாரு அந்த கண்ணை முட்டு இருந்துச்சுன்னா நீ என்ன ஷூட் பண்ணிருவியா என்ன, அது மட்டும் இல்லாம உன்னோட ஃப்ரெண்ட சாதாரண ஏதோ ஒரு மிருகம் ஒன்னும் கடிக்கல, ஆக்சுவலி அவ வைரஸால இன்ஃபெக்ட் ஆகப்பட்டிருந்திருக்கா, கூடிய சீக்கிரம் அவளும் ஒரு கொடிய மிருகமா மாறுவா, மாறி உன்னை அட்டாக் பண்ண பாப்பா. இப்போ நீ யாரை காப்பாத்திருக்காக
காட்டுறதுக்காக என்ன ஷூட் பண்றதுக்கு இந்த கன் எடுத்து வச்சிருக்கியோ இதே கன்ல இருக்கிற புல்லட்டை உன்னோட ஃப்ரெண்டோட நெத்தியில இறக்கி ஆகணும், அதை நீ உப்பவே இறக்கிட்டீங்கன்னா அது எல்லாருக்குமே நல்லது அப்படிங்கிற மாதிரி அவன் ஃபோர்ஸ் பண்ண பேசாதரான்னு அவ டக்குன்னு கன்னை உயர்த்தி மேல ஷூட் பண்ணிடுவாளா. இந்த சத்தம் கேட்டோடனே நம்ம ஹீரோயின் மோட இருந்த அந்த மான்ஸ்டர் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிரும். என்னடி ஷூட் பண்றேன்னு ஹீரோயின் உள்ள வர பார்த்தா இந்த கேப்ல அந்த பில்லு அப்படியே வெளியில வர நம்ம ஹீரோயினை இடிச்சு தள்ளிட்டு வேகமா அங்க இருந்து எஸ்கேப் ஆகுறான். கன்னை வாங்கி நம்ம ஹீரோயினும் ஃபயர் பண்ணலான்னு பார்த்தேன், சான்ஸ் எல்லாம் இருக்கும், இருந்தாலும் ஷூட் பண்ண மாட்டா. ஏன்னா அந்த மான்ஸ்டர் வந்து அதே வழியில தான் இப்போ இவனும் போறானா, கண்டிப்பா திருப்பி வர்றது டவுட் தான் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பா. வீட்டுக்குள்ள வந்துட்டு இப்போ என்ன பண்றேன்னு தெரியாம அங்கிட்டு இங்கிட்டு நம்ம ஹீரோயின் நடந்துகிட்டு இருக்க. அப்போ தரையில வந்து ஒரு இடத்துல வித்தியாசமா சத்தம் வரதை கவனிக்கிறாளா. ஒருவேளை ஏதாவது பேஸ்மெண்ட் இது கட்டி வச்சிருக்கானா அப்படின்னு மேட்டெல்லாம் விளக்கிட்டு பார்த்தா ஆமா அது பேஸ்மெண்ட் தான். என்னன்னு பாக்குறதுக்காக ஹீரோயின் ஒரு விளக்க எடுத்துட்டு உள்ள இறங்க தனியா இருக்கிறதுக்கு பயமா இருக்குதுன்னு அந்த ஜெஸ்ஸியோட கேர்ள் ஃப்ரெண்ட் அவ்வளோ பின்னாடியே வராளா. உள்ள போகும்போது அந்த வைபே கிட்டத்தட்ட இன்னும் இந்த ஆள் ஏதாவது சீரியல் கில்லரா இருப்பானா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வைக்கிது. அங்க நிறைய மெடிசன்ஸ் எல்லாம் வச்சிருந்திருப்பானா, அதெல்லாம் கிட்டத்தட்ட ஏதோ குதிரையே வந்து கம்ப்ளீட்டா மயக்கம் போடுற அளவுக்கான பவர்ஃபுல்லான மெடிசன்ஸ் போல. இதை எதுக்காக அவன் யூஸ் பண்ணுவான் அப்படின்னு யோசிக்கும் போது அங்க இருக்கிற ஒரு கட்டில்ல ஹேண்ட் கஃப் இருக்கிறதையும் கவனிக்கிறாங்க. கண்டிப்பா யாரையாவது அவன் ஒரு சிறை கைதி மாதிரி இங்க பிடிச்சு வச்சிருந்திருக்கணும். ஆனா இங்க இருக்கிற செட்டப் எல்லாம் கொஞ்சம் தூசி படிஞ்சிருக்கிறத வச்சு பார்க்கும்போது ரொம்ப நாளுக்கு முன்னாடி இதை அவன் பயன்படுத்தி இருந்திருக்கான் போலன்னு புரிய வர. அப்ப திடீர்னு மேல யாரோ பயங்கரமா கதவு தட்டுற மாதிரி சத்தம் கேக்குதா. இவங்களும் அந்த பில் தான் வந்துட்டானோன்னு வேகமா மேல வந்துட்டு அந்த ஷார்ட் கனை எடுத்து யாருன்னு கேட்க, அட நான் தாண்டின்னு நம்ம ஹீரோயினோட கேர்ள் ஃப்ரெண்டா தான் இருக்கும். அதுக்கப்புறம் கதவு நீக்கணும்னு அவளும் அப்படியே கட்டி பிடிச்சி பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. ஏன்னா நீ மட்டும் தான் வந்திருக்க, ஜெஸ்ஸி எங்க ஆள காணோன்னு ஜெஸ்ஸியோட கேர்ள் ஃப்ரெண்ட் கேட்க அவனை கூட்டிட்டு வர முடியலன்னு சொல்லுவாளா. அதுவே ஜெஸ்ஸி பார்த்தா எல்லா முயற்சிகளையும் பண்ணிட்டு பயங்கர சோர்வா அந்த மரத்துக்கிட்டே உட்காந்துருக்க. ஆனா அப்போ அவன் கிட்ட அந்த ஒரு மான்ஸ்டரும் வரும். ஆனா அந்த மான்ஸ்டரை பார்த்தவன் பெருசா பயப்படல, அதுக்கு பதிலா டே மாமி என்னடா இப்படி அலங்கோலமா வந்து நிக்கிறியாடான்னு சொல்லி ஆச்சரியமாவான். எஸ் மேட் தான் அந்த இடத்துல அந்த மான்ஸ்டரா ஒரு மாதிரி அவனை அட்டாக் பண்ண. ஜெஸ்ஸி காட்டுக்குள்ள தனியா இருக்கிறாங்கிற விஷயத்த சொன்ன உடனே நம்ம ஹீரோயின் நாளை காலையில போகலன்னு சொல்லுவாளா. நாளை காலையிலயா, இப்பவே போய் அவனை காப்பாத்தணும், ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு ஜெஸ்ஸியோட கேர்ள் ஃப்ரெண்ட் கவலைப்பட ஹீரோயினுமே உன்னோட கவலை எங்களுக்கு புரியுது, இருந்தாலும் வெளியே இருக்கிற ஆபத்து அது என்னன்னு தெரியாம காலை விடுறது நல்லது இல்லைன்னு சொல்றா. அதுக்கப்புறம் நைட்டு அந்த ஜெஸ்ஸியோட கேர்ள் ஃப்ரெண்டும் நம்ம ஹீரோயினோட கேர்ள் ஃப்ரெண்டும் தூங்கிக்கிட்டு இருக்க. ஆனா நம்ம ஹீரோயின் மட்டும் தூங்காம அப்படியே அந்த கன்னை வச்சுட்டு கொண்டிருப்பான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில ஜெஸ்ஸியோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிறாள், அவகிட்ட அந்த கன்னை கொடுத்துட்டு இதோ பாரு ஏதாவது பிரச்சனைனா ஒன்னும் பிரச்சனை இல்லை, அந்த கன்னை வச்சு ஷூட் பண்ணிடுது சரியானு ஜெஸ்ஸியை தூக்கிட்டு வரக்காக ஒரு ஸ்ட்ரெச்சரை எடுத்துட்டு ஹீரோயினும் ஹீரோயினோட கேர்ள் ஃப்ரெண்டும் போறாங்க. நேரம் அங்க போய் பார்த்தா நம்ம மேட் அட்டாக் பண்ணி ஆல்ரெடி அவன் அங்க செத்து போன மாதிரி கிடப்பானா, இறந்துட்டானு சொல்லி நம்ம ஹீரோயினோட கேர்ள் ஃப்ரெண்ட் பயங்கரமா ஃபீல் பண்ணும்போது கண்ணை செக் பண்ணி பாக்குறாங்க. சோ இன்னும் ஐ மூமெண்ட்லாம் இருக்கதான் செய்யுது, அப்படின்னா அவன் கண்டிப்பா உயிரோட தான் இருக்கிறான். வா தூக்குன்னு சொல்லி ரெண்டு பேரும் அப்படியே தூக்கிக்கிட்டு அப்படியே தூக்க முடியாம அங்கிட்டு இங்கிட்டு தள்ளாடி எப்படியோ வந்துட்டு இருக்கிறாங்களா. அப்போ ஒரு இடத்துல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்போ ஹீரோனோட கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லுவா, என்ன உன்னோட உடம்புலயே நீ ஒரு டாக்டர் ஆகணும், மத்தவங்களோட உயிரை காப்பாற்றணும் அப்படிங்கிறது உன் உடம்புல ரத்தமா ஊறுதா என்ன, ஏதோ இந்த குழந்தை பசங்க பூனைக்குட்டியை ரோட்ல இருந்து காப்பாத்துவாங்கல்ல அந்த மாதிரி நீ பிஹேவ் பண்ற அப்படின்னு சொல்ல, ஒரு வேட்டைக்கார குடும்பத்துல இருந்து வந்த என்ன பார்த்து நீ இப்படி சொல்றது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குதுன்னு ஹீரோயின் சொல்லுவா. என்னன்னா நம்ம ஹீரோனோட அப்பா மிலிட்டரியில இருந்திருக்காராமா, அப்படின்னா அவர்கிட்ட கண்டிப்பா கன் இருக்கும். ஆனா அந்த கன்ஸை வச்சு அவரு வேட்டைக்கெல்லாம் போயிருந்திருக்காரு. நம்ம ஹீரோயினும் ரொம்ப நாள் அடம் பிடிச்சதுக்கு அப்புறம் அவரும் வேட்டையாடுறதுக்காக பெர்மிஷன் கொடுத்துருப்பாங்களா. நம்ம ஹீரோயினும் தன்னோட முதல் புல்லட்டை ஒரு முயல் மேல இறக்கி இருந்திருப்பா. ஹை சூப்பர், எங்க அப்பா மாதிரியே நானும் வேட்டையாட கத்துக்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் அவ ஷூட் பண்ண அந்த முயல் சாகாம உயிருக்கு போராடிட்டு இருக்கிறத பார்க்கும்போது அவளுக்கு கஷ்டமா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் எப்பா இந்த வேட்டைக்கார வேலையை எனக்கு வேணாடான்னு சொல்லிட்டு கன்னெல்லாம் ஒப்படைச்சிட்டு அவன் இந்த மாதிரி ஃபுட்பால் ஆடுறதுக்காக போயிட்டேன் அப்படிங்கிற மேட்டர்லாம் சொல்லிட்டு கவலைப்படாத, ஒன்ஸ் நான் வீட்டுக்கு திருப்பி போனதுக்கு அப்புறம் நம்ம ரிலேஷன்ஷிப்பை பத்தி நான் அப்பா கிட்ட பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை கொடுப்பா. அதுக்கப்புறம் ஜெஸ்ஸிய வீட்டுக்கும் கூட்டிட்டு வர ஜெஸ்ஸியோட கேர்ள் ஃப்ரெண்ட் அவனை அந்த நிலைமையில பார்த்தோன்னே பயங்கரமா அங்க கதறி ஃபீல் பண்றாளா. ஜெஸ்ஸிய ஒரு ரூம்குள்ள கூட்டிட்டு வந்து பெட்ல படுக்க வச்சதுக்கு அப்புறம் இவன் எந்திரிக்காத இருக்கிறத பார்த்தா இவன் ஏதோ ஒரு கோமால இருக்கிறான் போலேன்னு தான் ஹீரோயின் சொல்றா. ஆனா அந்த பில் ஏதோ வைரஸ் எல்லாம் உளறிட்டு இருந்தானே அது என்னதுன்னு ஜெஸ்ஸியோட கேர்ள் ஃப்ரெண்ட் கேட்க, அதுக்கு ஹீரோயின் மேபி ஏதோ ஒரு வைரஸா இருக்கலாம், மிருகங்கிட்ட இருந்து பரவற மாதிரி, கவலைப்படாத கூடிய சீக்கிரம் நம்ம ஒன்ஸ் ஹாஸ்பிட்டல் போயிட்டோம்னா எல்லாம் சரியாயிரணும் நம்பிக்கை கொடுக்க. எப்படியும் இருட்ட போகுது, அதனால நாளைக்கு காலையில தான் போகணும்ட்டு எல்லாரும் தூங்குறதுக்கு போயிடுறாங்க. அப்போ ஹீரோயினோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் ஹீரோயின் இருக்கிற கன்னை வாங்கிட்டு நான் முழிச்சிருந்து பாதுகாக்கிறேன், நீ போய் முதல்ல தூங்குன்னு அனுப்பி வைக்கிறா. அதுக்கப்புறம் எல்லாருமே தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க, இன்க்ளூடிங் நம்ம ஹீரோயினோட கேர்ள் ஃப்ரெண்ட் முதற்கொண்டு. அப்போ வீட்டோட டோரை நீக்கிட்டு அந்த பில் இருக்கிறான்ல அவன் மெதுவா உள்ள வந்தவனும் ஹீரோனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கையில இருக்கிற அந்த கன்னை லேக்கா
எடுத்து அப்படியே ஹீரோனோட தலையில வைப்பானா. இவளுக்கும் முழிப்பு வந்துருச்சு. இருந்தாலும் பயப்படாம, என்னடா எங்க எல்லாரையும் கொலை பண்ண போறியா, ஆனா எதுக்காகடா இதெல்லாம் நீ பண்றேன்னு கேட்டா, தன்னோட ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்றதுக்காகவும் தன்னோட பையனை ப்ரொடெக்ட் பண்றதுக்காகவும் அப்படின்னு ஒரு வார்த்தையை விடுவான். அண்ட் இவங்க 2 பேரும் அப்படி பேசிக்கிட்டு இருக்க ஹீரோனோட கேர்ள் ஃப்ரெண்டும் எப்படியோ கண் விழிச்சிடறாளா. அந்த ஆள் கவனிக்காதபடி பக்கத்துல இருக்கிற ஒரு கத்தி எடுத்துட்டு அவங்க கிட்ட அட்டாக் பண்றதுக்காக வர, அதுவே ஜெஸ்ஸியோட கேர்ள் ஃப்ரெண்ட் தூக்கத்துல தன் பக்கத்துல ஜெஸ்ஸியை காணோம் அப்படிங்கிற விஷயத்த பார்த்துட்டு அப்படியே கண் விழிச்சு எந்திரிக்கிறான். அந்த ஜெஸ்ஸியை படுக்க வச்சிருந்த இடத்துல முடியெல்லாம் கொட்டி கிடக்குது. ஈவன் ஜெஸ்ஸியோட பல்லு கூட கீழே விழுந்திருக்கு போல. அதை அப்படியே எடுத்து பார்த்துக்கிட்டு திரும்புறா. அங்க ஒரு டேபிள்ல அப்படியே அந்த ஜெஸ்ஸி உட்காந்துருப்பானா. மொத்தமா அந்த மான்ஸ்டரா உருமாறி இருந்திருப்பான் போல. அப்படியே அவளை அட்டாக் பண்றதுக்காக போக, அவ அலற சத்தம் கேட்டு இந்த பில்லுக்கு லைட்டா கவனம் சிதறும் போது ஹீரோயின் அவன் கண்ணை பிடிச்சிட்டு பின்னாடி இருந்து ஹீரோயினோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு கத்தியால குத்தி அவனை லாக் பண்ண. இப்ப இவ எதுக்கு அலறான்னு ஜெஸ்ஸி இருந்த ரூம்குள்ள ஹீரோயின் போனா, நம்ம ஹீரோயினை பார்த்தானுமே அந்த ஜெஸ்ஸி வேகமா ஜன்னல உடைச்சு அங்கிருந்து போயிடுறான். ஏன்னா அந்த மான்ஸ்டர் உள்ள வந்துருச்சான்னு நம்ம ஹீரோயினும் கண்ணை வச்சு ஃபயர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அந்த ஜெஸ்ஸியோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அடிபட்டு இருந்திருக்குமா, அவளுக்கு மருந்தெல்லாம் போட்டுட்டு ஹீரோயின் அந்த பில்லோட தலையிலே கண்ணை வச்சுட்டு மரியாதை இங்க என்ன நடக்குதுங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்ற அப்படின்னு மிரட்ட. அதுக்கப்புறம் தான் அவனும் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலி இவங்களுக்கு அன்னைக்கு நைட் அந்த கேம்ப் சைட்ல தடவை அந்த மான்ஸ்டர் அந்த மேட்டை வந்து அட்டாக் பண்ணியிருக்கும்ல. மேட்டை அட்டாக் பண்ண அந்த மான்ஸ்டர் ஆக்சுவலி சொல்ல போனா அது இவனோட பையனா தான் இருக்கும். அவனோட பையனை ஒரு வைரஸ் அஃபெக்ட் பண்ணி இந்த மாதிரி மாத்தி விட்டுருச்சு. என் பையன்கிட்ட இருந்த வைரஸ் தான் இப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் போயிருந்திருக்கு. இப்போ நீங்க ஒரு பொண்ணு இங்க உள்ள வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கிறீங்களா, கூடிய சீக்கிரம் அவளும் மாறதா போறான்னு. தடவை இந்த வைரஸால அவனோட பையன் பாதிப்படையும் போது ஆக்சுவலி இந்த பேஸ்மெண்ட்ல வச்சுட்டு அவனுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணியிருந்திருப்பான். ஆனா அது நடந்திருக்காது. பெருசா எதுவும் ஒர்க் ஆயிருந்திருக்காது. ஆனா அங்க இருந்து எஸ்கேப் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அவன் ஃபேமிலியில இருக்கிற எல்லாரையுமே மர்டர் பண்ணியிருந்திருப்பான் இந்த ஆளை தவிர. இந்த வைரஸ்ங்கிறது பேசிக்கா ஒருத்தரோட நரம்பு மண்டலத்தை தான் முதல்ல பாதிக்கும். அதுக்கப்புறம் அந்த நபர் ஒரு இறந்து போன மாதிரி தான் காலையில வரைக்கும். ஆனா நைட் ஆனதுக்கு அப்புறம் பாதிக்கப்பட்டவங்களோட பாடியை மொத்தமா டேக் ஓவர் பண்ணி அவங்கள வேட்டையாட வைக்கும். ஐயோ என்ன ஜாம்பி பட கதையெல்லாம் எங்க கிட்ட சொல்லி ஏமாத்த பாக்குறியான்னு ஹீரோயின் காண்டாக. அதுதான் உண்மை. கூடிய சீக்கிரம் அது உணவுக்காக இந்த இடத்துக்கு வரதான் போகுது. ஏன்னா அதுங்களுக்கான உணவு அது நாம தான் அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம ஆக்சுவலி ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சம்மர் வெக்கேஷனுக்காக இந்த பில் அவனோட ஒய்ஃப் அப்புறம் இந்த பில்லோட பையன் அந்த பையனோட ஒய்ஃப் அப்புறம் தன்னோட பேத்தி அப்படின்னு இவங்க எல்லாரும் ஒரு ஃபேமிலியா வெக்கேஷனுக்காக இங்க வந்திருப்பாங்க. அந்த பில்லோட பையனும் விறகு அரிக்கிறதுக்காக விறகு கட்டைகளை எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு வெளியில போனவன் தான். அங்க ஏதோ ஒண்ணு அவனை அட்டாக் பண்ணியிருந்திருக்கும். ஆனா அதுக்கப்புறம் தான் அவனை கொண்டு வந்துட்டு அவனை ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா எஸ்கேப் ஆனவன் தன்னோட மனைவி குழந்தை அப்படின்னு ஈவன் தன்னோட அம்மா முத கொண்டுன்னு எல்லாரையும் காலி பண்ணியிருந்திருப்பான். அப்படி பாதிக்கப்பட்ட தன்னோட மனைவியை தான் ஆரம்பத்துல என்ன பண்றேன்னு தெரியாம கன்னை வச்சு ஷூட் பண்ணி கொண்டிருந்திருப்பாரு. இப்போ உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் யார் யாரெல்லாம் அந்த மான்ஸ்டரால அஃபெக்ட் ஆயிருந்திருக்காங்களோ அவங்க எல்லாரும் கண்டிப்பா மாற போறாங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்களை நீ கொலை பண்றதுதான் சரியா இருக்குன்னு சொல்ல, இதை கேட்ட ஜெஸ்ஸியோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னா என்ன, நீங்க என்ன கொலை போறீங்களான்னு பயங்கரமா பயந்துகிட்டு இருப்பாளா. ஹீரோயினும் இந்த ஆளை விட்டா பேசிய பைத்தியமாக்கிடுவான்னு இவனை கொண்டு போய் பேஸ்மெண்ட்ல கட்டி வச்சுட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் சும்மா உட்காந்து 3 பேரும் பேசிட்டு இருக்கும் போது இப்போதைக்கு வெளியில இந்த பில்லோட பையன் நம்ம மேட்டு அதுக்கப்புறம் ஜெஸ்ஸி இவங்க 3 பேர் தான் மான்ஸ்டரா சுத்திக்கிட்டு இருப்பாங்கன்னு யோசிக்கிறாங்க. சரி முதல்ல மேட்டோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு என்னாச்சுன்னு போய் அவளா பார்த்தா அவளோட உடம்பு கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகிட்டு இருக்குதான். ரைட்டு இவளை எப்படியே விட்டா வேலைக்கு ஆகாதுன்னு நம்ம ஹீரோனோட கேர்ள் ஃப்ரெண்ட் என்னன்னா இவளை முடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னா அதுக்கு நம்ம ஹீரோயின் ஒத்துக்கிற மாதிரி தெரியல. இல்ல என்னால வந்து மர்டர் பண்ண முடியாதுன்னு சொல்றாளா. மர்டர் பண்ண முடியாதுங்கிறத ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அவ என்னோட ஃப்ரெண்டு அதனால எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாளா. அதுக்குன்னு இங்கெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்க முடியாது, எங்கேயாவது உருமாறிட்டானா நமக்கு தான் ஆபத்துன்னு சொல்லி அவளையும் பேஸ்மெண்ட்ல கொண்டு போய் வைக்கலாங்கிறக்காக அந்த பில் இருக்கிறான்ல அவனையே தான் கன் பாயிண்ட்ல கூப்பிட்டு இவளை கொண்டு போய் அங்க இருக்கிற அந்த ஹேண்ட் கஃப்ல வந்து கட்டி வைப்போம். ஏன்னா இவ எந்திரிச்சானா உனக்கும் பிரச்சனை, இப்போ உதவி பண்ற என்னன்னு கேட்க அந்த பில்லுக்கும் வேற வழி இல்ல. அப்படியே அவளை கூட்டிட்டு வந்துட்டு கையையும் காலையும் அமைக்கிட்டு ஹேண்ட் கஃப போடுறதுக்காக முயற்சி பண்ணா அப்போ அந்த ஜெஸ்ஸியோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிறாள் அவளும் உதவிக்காக கிட்ட வருவாளா. பார்த்தா சடனா அந்த மேட்டோட கேர்ள் ஃப்ரெண்ட் அவன் மூஞ்சில ஒரு கோடை போட்டு விட்டுருவா. அதுக்கப்புறம் அவன் மூஞ்சில பூரா விட்டு இருந்திருப்பாங்கல்ல அந்த அடிப்பட்ட இடத்துக்கு ஹீரோயினோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் மருந்து போட்டுக்கிட்டு இருக்க. அதுவே அந்த பில் அங்க இருக்கிற மெடிசன்லாம் கொஞ்சம் எடுத்து கத்திக்கிட்டு இருக்கிற அந்த மேட்டோட கேர்ள் ஃப்ரெண்ட் அமைதியாக இருக்காக
அப்படிங்கறதுக்காக அவளுக்கு போட்டு விடுறான். அதுக்கப்புறம் அப்படியே டைம் போகுது. பில் சொல்லுவான், கட்டி வைக்கிறதுலாம் சேஃப் இல்ல, ஒரே புல்லட் தான், முடிச்சிரு, எல்லாரும் சேஃபா இருக்கலான்னு. இருந்தாலும் ஹீரோயின் கேட்காம இருக்கும்போது அப்போ வெளியில ஏதோ சத்தம் கேட்குமா. அந்த சத்தத்தை கேட்டோடனே பில் என்னன்னா முடிஞ்சிங்க போனோம் அப்படின்னு நக்கலா சிரிக்க, ஹீரோயின் தான் கன்னை எடுத்துட்டு மேல வரால. அப்போ மெயின் டோர்ல அதோட எட்ஜில் பார்த்தா அப்படியே டோரையே உடைச்சு வச்சிருந்திருக்கும். ஹீரோயினோட கேர்ள் ஃப்ரெண்ட் பேஸ்மெண்ட் குள்ளதான் இருக்க. அப்ப அந்த பில் அவளை கூப்பிட்டு, அங்க பாரு, அங்க உன்னோட ஃப்ரெண்டு வந்து கொஞ்சம் மயங்கி கிடக்குற மாதிரி தெரியுது, எனக்கு நம்ம கூடிய சீக்கிரம் அவளும் மான்ஸ்டர் ஆகுற மாதிரி இருக்கும், அதனால எங்கேயாவது எந்திரிச்சு கத்த போறா, மைக்கூசி எடுத்து அவளுக்கு போட்டு விடு சரியான்னு. இவளுக்கும் அது சரின்னு தோணுது. அதனால சிரிஞ்சில போய் அப்படியே மருந்து எடுத்துக்கிட்டு இருக்க. அதே டைம்ல அந்த பில் ஆக்சுவலி ஒரு கட்டையோட கட்டி வச்சிருந்திருப்பாங்க போல. ஆனா அசால்ட்டாவே கயிறு அவிழ்த்துக்கிட்டு அவ ஊசியில மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கும் போது சைட்ல வந்து எடுத்து முடிச்ச மருந்த அவளோட கழுத்திலே போட்டு அவளை மயக்க முடிய வைக்கிறான். இங்க ஹீரோயின் டோர்ல ஓட்டாக்குறத பார்த்துருப்பால, அங்க ஏதாவது இருக்கான்னு சொல்லி அப்படியே எட்டி பார்த்துக்கிட்டு இருக்க. சடனா அந்த ஒரு மான்ஸ்டர் வந்துட்டு கத்த ஆரம்பிக்குமா. வச்சு இவ்வளவு வாயிலே ஷூட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் யாரை ஷூட் பண்ணோன்னு வெளியில வந்து பார்த்தா அது அந்த மேட்டா தான் இருக்கும். ட்ரெஸ்ஸை வச்சே கண்டுபிடிச்சிடுறான். என்னதான் மான்ஸ்டர் இருந்தாலும் அது தன்னோட ஃப்ரெண்டு தானே அப்படிங்கிற ஒரு சின்ன கவலை இருக்கதான் செய்யுது. வீட்டுக்குள்ள வந்தா அப்போ அமைதியா பின்னாடி இன்னொரு மான்ஸ்டர் வந்து அட்டாக் பண்றதுக்காக வரும். கொஞ்சம் சூதாரிச்சவ அப்படியே அதை ஷூட் பண்ண பாடியில தான் புல்லட் இறங்கி இருந்திருக்கும். கண்டிப்பா அது வீட்டுக்குள்ளதான் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு இன்னொரு ரூம்குள்ள வரும்போது மறுபடியும் அந்த மான்ஸ்டர் மெதுவா பின்னாடி அட்டாக் பண்றதுக்காக வர இந்த தடவை கரெக்டா காலி பண்ணிடுறான். அதுக்கப்புறம் பேஸ்மெண்ட்குள்ள இறங்கி வந்தா படியில இறங்கும் போது அவளோட காலை யாரோ பிடிச்சி இழுக்கிறாங்க. அது அந்த பில்லா தான் இருக்கும். உளுந்த வேகத்துல ஹீரோயின் மயங்கி போக, அதுக்கப்புறம் அந்த பேஸ்மெண்ட் விட்டு வெளியில வந்தவனும் அப்படியே அதை லாக் பண்ணிட்டு அங்க கண்ணாடி கிட்ட போய் நிப்பான. பின்னாடி அந்த மான்ஸ்டர் இருக்கிற தன்னோட பையன் வரான் அப்படிங்கறதை கவனிக்கிறான். வா மகனேன்னு சொல்ல அவ்வளவுதான், அப்பனை காலி பண்ணிடுறான். இங்க ஹீரோயின் கொஞ்ச நேரம் கழிச்சு மயக்கம் தெளிஞ்சு அப்படியே எந்திரிப்பாளா. அப்ப பார்க்கும்போது அந்த ஜெஸ்ஸியோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிறாள், அவ கம்ப்ளீட்டா உருமாறிட்டா போல. அப்படியே நம்ம ஹீரோயினோட கேர்ள் ஃப்ரெண்ட் அங்க மயங்கி கிடக்க அவளை சாப்பிடலான்னு போக ஹீரோயின் அங்க இருக்கிற ஒரு பேஸ்பால் பேட்டை எடுத்து அப்படியே அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் பொண்ணை கூப்பிட்டு அடின்னு தலையிலே அடிச்சு அவளை அதே இடத்துல மட்டையாக்கி விட்டுறாளாம். அப்புறம் ரொம்ப நேரம் போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினோட கேர்ள் ஃப்ரெண்டும் அப்படியே லைட்டா கண் விழிக்க ஆரம்பிக்கிறான். என்ன நடந்துங்கிற விஷயத்தெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே ரெண்டு பேரும் அங்க பேஸ்மெண்ட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்க. பேஸ்மெண்ட்டுக்கு மேல இன்னுமே பில்லோட பையன் மான்ஸ்டரா மாதிரி சுத்திட்டு இருக்கிறான் அப்படின்னு இவங்களுக்கு தெரிய வருது. அதனால உள்ள இருக்கிறதா நல்லது அப்படின்னு யோசிச்சுட்டு உட்காந்துருக்க. அப்ப திடீர்னு மயக்க மருந்தோட எஃபெக்ட் கம்மியாகி அந்த மேட்டோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிறாள், அவ பயங்கரமா அலற ஆரம்பிச்சிடறாளா. இவ பேஸ்மெண்ட்டுக்குள்ள இருந்து கத்துற இந்த சத்தம் கேட்டோடனே வெளியில இருக்கிற அந்த பில்லோட பையன் வேகமா அந்த பேஸ்மெண்ட்டை வந்து ஸ்கிராச் போட ஆரம்பிக்கிறான் உள்ள வரக்காக. ஹீரோயின் மேட்டோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு இன்னொரு டோசேஜ் ஒரு மயக்க மருந்து கொடுத்துட்டு அவளோட கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட போய், இங்க பாரு, கண்டிப்பா அந்த மான்ஸ்டர் உள்ள வரதான் போகுது, அப்படி வந்துச்சுன்னா அதை நான் சமாளிச்சுக்கிறேன், உனக்கு சான்ஸ் கிடைச்ச உடனே வேகமா இந்த வீட்டை விட்டு நீ காட்டுக்குள்ள ஓட ஆரம்பிச்சிரு சரியா, வேற எந்த ஒரு மான்ஸ்டருமே காட்டுக்குள்ள கிடையாது, அதனால தைரியமா ஓடு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போதே கரெக்டா அந்த மான்ஸ்டர் அந்த ஃப்ளோரை உடைச்சிட்டு உள்ள வந்து விழுகுதா. இந்த கேப்ல நம்ம ஹீரோயினோட கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன வேகமா வெளியில ஓடி வந்துடுறா. வீட்டை விட்டு வெளியில ஓடி போக காட்டுக்குள்ள ஹீரோயினும் அந்த மான்ஸ்டர் 2 அடி அடிச்சுட்டு வேகமா அந்த பேஸ்மெண்ட் விட்டு வெளியே வராளா. பின்னாடியே அந்த மான்ஸ்டரும் வரும். ஆனா அங்க இருக்கிற ஷாட்கன் எடுத்து அசால்ட்டே அதை காலி பண்ணிடுறா. சோ அதுக்கப்புறம் வெளியில வந்துட்டு தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டோட பேரை சொல்லி கத்தி கூப்பிட அவ காட்டுக்குள்ள டீப்பா போயிருக்கா அப்படின்னு தெரிய வருது. அப்படியே டீப்பா போயிருந்திருக்கானா, ஆக்சுவலி அந்த பில் இருக்கிறான்ல அவனும் ஒரு மான்ஸ்டரா மாதிரி இருந்திருப்பான். அவன் தான் ஹீரோனோட கேர்ள் ஃப்ரெண்டை சேஸ் பண்ண ஒரு பாயிண்ட்ல அவளோட வயித்துல கூட அட்டாக்லாம் பண்ணிடுறான். ஆனா கரெக்டா நம்ம ஹீரோயினும் அங்க வந்துட்டு கன்னை வச்சு கரெக்டா எய்ம் பண்ணி அந்த ஆளை அதே இடத்துல காலி பண்ணிடுறான். ஆனா இருந்தாலும் நம்ம ஹீரோயினோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அடிபட்டு இருக்கும்ல, அவ அப்படியே ஓரமா போய் உட்காந்துருக்க. என்னடா இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டும் கடைசியில இப்படி ஆயிடுச்சுன்னு நம்ம ஹீரோயினுக்கும் பெரிய சோகம் தான். அப்ப அவ என்னன்னா, எனக்கு இந்த மான்ஸ்டர் மாற விருப்பம் இல்ல, அதனால நீ என்ன உப்பவே போட்டு தள்ளிடு, என்னை கொண்டு போய் ஏதோ ஒரு இடத்துல சங்கிலியில கட்டி வைக்கிறது எனக்கு அதுலயும் விருப்பம் இல்ல, என்ன பினிஷ் பண்ணிடுறீன்னு சொன்னா நம்ம ஹீரோயின் இல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு எதுவும் பண்ண மாட்டேங்கிறா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையிலேயே ஆகுது. நம்ம ஹீரோயின் இன்னும் அவ கூட உட்கார்ந்து இருக்க. இறுதியா மனசை தைரியப்படுத்திக்கிட்டு அவளுக்கு ஒரு குட் பை கிஸ் கொடுத்து அந்த கன்னை அவளோட கையிலேயே ஒப்படைச்சிட்டு நம்ம ஹீரோயின் அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறா. அப்படி கொஞ்சம் தூரமா போயிட்டே இருக்கும்போது அந்த கன் ஃபயர் பண்ற சத்தமும் கேக்குது. 6 பேர்ல ஒரு ஆளா நம்ம ஹீரோயின் உயிர் தப்பிச்சு வந்துகிட்டு இருக்க. ஆனா அதே நேரத்துல காட்டுக்குள்ள அந்த கேபின்ல அந்த பேஸ்மெண்ட்ல மயக்க ஊசியோட எஃபெக்ட் கம்மியான உடனேயுமே மேட்டோட கேர்ள் ஃப்ரெண்ட் கத்த ஆரம்பிக்க அங்கே இந்த ஒரு படத்தை முடிக்கிறாங்க. எனிவேஸ் கண்டிப்பா இந்த படம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இதே மாதிரியான படங்களை தொடர்ந்து பார்க்கறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சோ யா, தேங்க்யூ.